நண்பர்களே வணக்கம். தெற்றிக்கணக்கா சுப்பிரமணியன். ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலத்துல ஐப்ப பக்தர்கள் பேருந்தை நிறுத்தி விட்டு அவர்கள் ஆடைகளை, அதாவது வேட்டி சட்டை என்னென்ன துண்டெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கடலை வீசிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம செய்த பாவம் எல்லாம் போயிரும் அப்படின்னு யாரோ சொல்லி வச்சிருக்காங்க, ஒரு ஐதீகம். அதை நம்பிக்கிட்டு தூக்கி வீசிடுறாங்க. இந்த துணிமணி வேட்டியில என்ன ஆகுது, அந்த கடலை போட்டு கிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுல இந்த போட்டு கடியில ப்ரொப்பலர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து அந்த போட்டை இயக்கிறது. அந்த போட்டுல போய் இந்த துணிமணிலாம் சிக்கி விபத்தாருது அப்படிங்கிறாங்க. பொதுவா பக்தர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ராமேஸ்வரம் வந்து கடல்ல குளிச்சு சாமி தரிசனம் பண்ணி துணிமணிலாம் அங்க அவுத்து போட்டு எல்லா பழைய துணியும் வீசி எறிஞ்சிட்டு போனா நாம செய்த பாவங்கள் எல்லாம் போயாச்சு அப்பாடா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க, நம்ம செய்த பாவங்கள்லாம் போகாத. நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி தான் திருநள்ளாறுல தர்பாண்டேஸ்வர சுவாமி சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி நில தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு அங்கேயும் இதே மாதிரி தான் ஆண்கள் பெண்கள் ஆடைகளை போற ட்ரெஸ் வச்சுட்டு சாரி என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் தூக்கி வீசிடுறாங்க. டன் கணக்கில் குமிச்சிருக்கு. குளம் நிக்கிற தண்ணி ஒரே ஆயிலிஷ், ஒரே மாசுபட்டு இருக்கு. நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் அந்த குளத்துல குளிச்சா அது மக்களை வந்து பாதிக்காதா? கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. நம்ம பாவம் போகணுங்கிறதுக்காக தான் குளிக்கிறோம். இருந்தாலும் தண்ணீரை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டியது நம்ம கடமை அல்லவா? குளத்துல இருக்கிற தண்ணியும் மாசுபடக்கூடாது, கடல் தண்ணியும் மாசுபடக்கூடாது. அதே மாதிரி கங்கை யமுனை காவேரி இதுலயும் முங்குறாங்க, இதுலயும் நம்ம ஆளை வீசிடுறாங்க. கங்கையில பார்த்தா புனதே வீசிடுறான். துணிமணி என்ன ஆளே செத்து போய் வீசிடுறான். இதெல்லாம் மாசுபடாதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சமீபத்தில் மத்திய அரசு கூட திட்டத்தெல்லாம் பணம் ஒதுக்கீடு சேர்த்து கங்கையை சுத்தம் பண்ணாங்கல்ல. எவ்வளவு பெரிய தவறு தெரியுங்களா? பொதுவாக மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, எங்க குடிச்ச துணியெல்லாம் வீசியாச்சுன்னா நம்ம பாவங்கள் பூரா போச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. தயவு செய்து அப்படி நினைச்சுக்காதீங்க. நாம செய்த பாவங்கள் நாம் அனுபவித்தே தீர வேண்டும், புண்ணியங்களும் அனுபவித்தே தீர வேண்டும். இதற்கான பரிகாரம் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன கதை சொல்றேன். ரமண மகரிஷி அவர்களுக்கு ஏதோ புண்ணு வந்ததாமா காலையில. அப்போ அவர் கொஞ்சம் வலியா இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அங்க அவரை பார்க்க வந்து சில டாக்டர் சொன்னாங்களாமா, நாங்கள் இதுக்கு மருந்து எல்லாம் கொடுத்து சரி பண்ணிடுறோம்னு. அவர் சொன்னாராம், வேண்டாம், இதை நீங்க இப்போ சரி பண்ணீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் நல்லா இருக்கும், திருப்பி வரும், திருப்பி சரி பண்ணுவீங்க, திருப்பி வரும். இது வந்து நான் அனுபவிச்சே தீர வேண்டுங்கிறனால தான் வந்திருக்கு, நான் அதை அனுபவிச்சு தீர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த மாதிரிதான் நம்ம அனுபவிச்சு தான் தீக்கணும். ஒருத்தன் பகவானை பிரார்த்தனை பண்ணான். திடீர்னு பகவான் வந்துட்டார் அவர் முன்னாடி. கடவுள் கேட்கிறாரு, என்னை கூப்பிட்டு என்னப்பா உனக்கு வேணும்னு. உடனே தப்புன்னு அவனும் கேட்டான் கடவுள்கிட்ட, நான் எவ்வளவு பாவ புண்ணியம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்கிற. அப்படி 1000 கிலோ பாவம் புண்ணியம் செஞ்சிருக்க, 250 கிலோ பாவம் செஞ்சிருக்க அப்படிங்கிறாரு. ஸோ அதை பாவ புண்ணியத்துக்கான பலன் என்னன்னு கேட்கிறான். உடனே கடவுள் சொல்றாரு, இந்த 1000 புண்ணியத்துக்கான பலன் நீ பெரிய மகாராஜாவே, மந்திரியாவே, முதலமைச்சராவே, பிரதம மந்திரியாவே, ஜனாதிபதியே, உலகத்துக்கே தலைவராகவே, எங்கெல்லாமோ போவே வருவே, மிகப்பெரிய நோபல் பரிசுலாம் வாங்குவே, எல்லாமே நீ அனுபவிப்ப. உலகத்திலே நீ தான் நம்பர் 1 பணக்காரன், நீ அனுபவிக்கிறது எதுவுமே கிடையாது, இதெல்லாம் அனுபவிப்பேன்னு சொல்லுவார் கடவுள். சரி, பாவத்துக்கான தண்டனை என்னன்னு கேட்ட உடனே, நீ ரொம்ப கஷ்டப்பட சம்பாதிச்சு சொத்து பூரா போயிரும், பேரெல்லாம் கெட்டதாயிரும், தூக்கு மேடைக்கு போய் தூக்கிலே தொங்கக்கூடிய அளவுக்கு உன் மேல குற்றம் வந்து நீ தூக்கு மேடை வரைக்கும் போயிருவே அப்படி அவன் பயந்துருவான். ஐயோ, தூக்குல போய் மனுஷன் உயிரே போயிருவான். உடனே டப்புன்னு என்ன பண்ணுவான், கடவுள்கிட்ட என்ன சொல்லுவான், கடவுளே எனக்கு புண்ணியத்துக்கான பலனோ, எனக்கு 250 கிலோ பாவம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல வந்து இந்த 1000 கிலோ புண்ணியத்துல 250 கிலோ பாவத்தை கழிச்சிருங்க, 750 அந்த புண்ணியத்துக்கான பெனிஃபிட் எனக்கு கொடுத்தா போறோம்னு கேட்பான். அப்ப கடவுள் சொல்றாரு, அப்படி பண்ண முடியாதுப்பாங்கிறாரு. இல்லைங்க, 250 பாவம் வேண்டா, 1000 புண்ணியம் வேண்டா, டோட்டலாவே நீங்க வச்சுங்கிறேன்னு, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் இப்படியே இருந்து கேட்கிறாரு. அதுவும் சாத்தியப்படாதுங்கிறாரு. அப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை, இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நான் புண்ணியம் மட்டுமே பண்ணுவேன், பாவமே செய்ய மாட்டேன், அதை பூரா உங்க கணக்குல நீங்க வச்சுங்க, எனக்கு சார வரைக்கும் நல்லதான் நான் செய்வேன், எல்லாமே நீங்க வச்சுங்க, எனக்கு ஒண்ணுமே தர வேண்டாங்கிறாரு. அப்போ கடவுள் சொல்றாரு, சாத்தியமே படாது, நீ பாவத்தையும் அனுபவிச்சுதான் தீரணும், புண்ணியத்தையும் நீ அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிறாரு. அப்ப அவன் கேட்கிறான், இந்த பரிகாரம் எல்லாம் சொல்றாங்களே, அப்ப பரிகாரம் செஞ்சா போயிருங்கிறாங்களே, அது என்ன உண்மையா என்னன்னு கடவுள் கேட்ப. கடவுள் சொல்றாரு, பரிகாரம் நீ செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீ என்னை பிரார்த்தனை செய்யும் போது, என் பாதங்களை அடையும் பொழுது, இந்த தலைவலி வந்தா ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு ரிலீஃப்காக மீண்டும் தலைவலி வரும். அந்த மாதிரி அந்த நேரத்துல நீ முழுசா அனுபவிக்கிற பாவத்தை கொஞ்சம் உனக்காக தோள் கொடுப்பேன், அவ்வளவுதான். ஏன்னா நீ திருந்தி நீ என்னை சரணடையும் போது உன்னை கை தூக்கி விட வேண்டும், காப்பாற்ற வேண்டிங்கிறது ஒரு தர்மங்கிற அடிப்படையில் கொஞ்சம் உனக்கு ரிலீஃப் கொடுப்பேன். ஆனா யூ ஹாவ் டு அண்டர்கோ தட் பெயின், நீ அனுபவிச்சே தீர வேண்டும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, பகவான், அடப்பா மனுஷனுக்கல்ல, கடவுளாகிய நானே இதை மாற்ற முடியாது,
இது நானே ஆனாலும் இந்த பாப புண்ணியத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்ட்டு அப்ப கடவுள் சொல்றாரு. மகாவிஷ்ணு ஒரு தடவை காட்டுல வேட்டையாடும் போது செடி கிட்ட செடியெல்லாம் கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி இருக்கும்போது அங்க மான் ஓடிட்டு நினைச்சு அம்ப விட்டுருவாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராமண ரிஷியுடைய தர்மபத்தினி அவங்க ஆத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க மேல அம்பு விட்டு அவங்க இறந்துருவாங்க. உடனே அங்கேருந்து வந்த ரிஷி என்ன பண்ணுவாரு, தண்ணி எடுத்து கடவுளே சபிச்சு விடுவாரு. நான் எப்படி மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி நீ ஒரு காலத்துல மனைவியை பிரிஞ்சு நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சபிச்சிடுறாரு. அப்ப பகவான் சொல்றாரு, இது தெரியாம நடந்து நான் தெரிஞ்சு செய்யலைங்க, நீ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாச்சாலும் சாபம் கொடுத்துதான் நீ அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப பகவான் வந்து ஒன்று கேட்டுக்கிறாரு, இதை வந்து எந்த காலகட்டத்தில் நான் அனுபவிக்கணுங்கிறது நான் கொஞ்சம் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா 14 லோகத்தையும் கட்டி காக்கிறவர் அவரு, சாதாரண மனுஷன் மாதிரி இல்லை. இன்னைக்கே நம்ம தண்டனை வந்தா இன்னைக்கே நம்ம அனுபவிக்கிறதுக்கு. அதனால அவருக்கு அது ஒரு சின்ன ரிலீஃப் இருந்தது கடவுளுங்கிறதுனால. அவர் என்ன பண்றாரு, மகாவிஷ்ணு ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை தசாவதாரத்தில் எடுக்கிறாரு. அப்ப அன்னை சீதா பிராட்டியை பிரிஞ்சு இருக்கிறாரு. அன்னைக்கு அந்த சாபம் கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த ரிஷி, அந்த சாபத்தை இப்ப அவர் எடுத்துக்கிறாரு. எப்போ, அப்பதான் இந்த சீதா பிராட்டியா அவர் பிரிகிறார். அந்த பிரிந்த காலகட்டத்துல ராமரே வந்து அவ்வளவு வேதனைப்படுவார் தன்னுடைய மனைவி இல்லாம. இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு குடும்பம் ஒரு மனிதனானாலும் சரி கடவுளானாலும் சரி, புரிஞ்சுங்களா, ஒரு குடும்பமா வாழும்போது குடும்பத்துல ஒருத்தர் பிரியும் போது அது எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த வேதனையை அவர் அனுபவிப்பார் அந்த சாபத்துல. அப்ப எதுக்கு சொல்றாருன்னா, அந்த பக்தர்கிட்ட நானே ஆனாலும் சரி இந்த பாப புண்ணியங்களை அனுபவிச்சுதான் தீரணும். அதனாலதான் அன்னைக்குள்ள பெரியவங்களும் சரி ரிஷிங்களும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தப்பே செய்யாம நம்ம வாழணும், அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதர்கள் மூட நம்பிக்கையோட நாம வந்து எப்படி வாழ்ந்தாலும் சரி, என்னெல்லாம் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு துணிமணிலாம் கடலை தூக்கி வீசினா பாவம் போயிரு நினைச்சாங்கன்னு வச்சோங்களேன், அதை விட மூட நம்பிக்கை தினம் வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்யணும், வேற்றுமை பாராட்டக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, நல்லவரா இந்த பூமியில வாழ்ந்து இந்த பூமியை விட்டு நாம போனோம், அப்பதான் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னு சொல்லிட்டுனா we will suffer, we have to undergo that pain. ஆகவே மக்கள் தயவு செய்து மூட நம்பிக்கையால் இந்த தண்ணீரையும் காற்றையும் மாசுபடுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். நமக்கு தெரிஞ்சே நாம சொன்னோம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.